ஏங்க அவருக்கு என்ன வியூகம் இருக்குது? ஃபஸ்ட்டு இவர் என்ன சொன்னார், நம் தலைமையில் ஏற்றுக்கொண்டு வரவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரம். அதில் என்ன கட்சி இருக்குன்னா பெரிய கோழி முட்டை கட்சி இது வரலாம். உங்களை நம்பி லெட்டர் பேடு கட்சி கூட இன்னும் வரல. இப்போ டாஸ்மாகில் பில்லு போட்டதுக்கு விட பில்லுக்கு மேலே கூட வாங்குறானே அவனுக்கும் டிக்கெட்டு விலைக்கு மேலே காசு கொடுத்து நீ விற்கிறியே, உனக்கும் என்ன வித்தியாசம்? அவனா குடிகாரனை ஏமாத்துறான், நீ குடிமக்களை ஏமாத்துற, அவ்வளோதானே வித்தியாசம். இதில் எங்கேருந்து புனிதத்தன்மை வருது? சரி, இப்போ லெட் டு மேக் எ ப்ராமிஸ். ஜனநாயகம் படம் ₹1 எக்ஸ்ட்ரா கிடையாது. இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதெல்லாம் கிடையாது, கலெக்ஷன்லாம் கிடையாது. ஸ்பெஷல் காட்சி அந்த காட்சி இந்த காட்சிலாம் போட மக்களுக்காக தானே நீங்கள் இருக்கீங்க. எல்லாத்தையும் விட்டு தானே வந்துட்டீங்க, பண்ண வேண்டியது தானே. ஆனால் மலேசியாவில் கூட்டம் வருது. மலேசியாவில் சாமி நீங்கள் பண்ணது வியாபாரம். வணக்கம், இது தமிழ் பொருளின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்களை ஒரு பக்கம் அதிமுக ஐடி நேரடியாக நீங்கள் நான் ஒரு பைசா கூட எடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, ஊழல் நிச்சயமாக பண்ண மாட்டேன் அப்படின்னதுக்கு செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எங்கள் கட்சியை ஊழல் கட்சிங்கிறீங்களே, ரெண்டுமே செட் ஆகலையே, இதுதான் தூய சக்தியான ஒரு கேள்வி ஐடி எழுப்பினாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் இன்றைக்கி காலையில் ஒரு அழைப்பு, விஜய் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2026 NDA ஆட்சிக்கு வந்தால் விஜய் நிம்மதியாக அரசியல் செய்யலாம், திமுக ஆட்சிக்கு வந்தால் கரூர் சம்பவத்தை அவர் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும்னு டாக்டர் தமிழிசை பேசியிருக்கிறாங்க. இது என்னது? இந்த பக்கம் அவங்க அடிக்கிறாங்க, இந்த பக்கம் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு ஹேண்ட்ஷேக் கொடுக்குறாங்களா, இல்லை காங்கிரஸ் கிட்ட போயிடக்கூடாதுன்னு எதுவும் கலைக்கிறாங்களா? இது அழைப்பு கிடையாதுங்க, கிட்டத்தட்ட மிரட்டல். பார்த்துக்க சாமி, நாங்கள் வந்தால் ஏதோ பழிச்சு போட்டு விட்டு போவோம், DMK வந்தால் அவங்கள வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதோட அரசியல் பின்புலம் பார்த்திங்கன்னா அதுதான். இன்றைக்கி வார்னிங், அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்திங்கன்னா தோத்தா கூட வெற்றிகரமான தோல்விகரமான வெற்றின்னு சொல்லிட்டு போகக்கூடியங்க. அவங்க உங்களை விட தெளிவாக இப்போ விஜய் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பா நீங்கள் அரசியல் பண்ணிக்கங்க, நாங்கள் ஜெயிச்சோட்டா நீ தப்பிச்சிங்க, இல்லைன்னா இந்த கரூர் சம்பவத்தில் யாருக்கு காரணம்? கிட்டத்தட்ட அதிமுக நேற்று அந்த நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்க. கரூர் இது ஓப்பன் அரசியல் தான். நீங்கள் கூட்டணிக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தாங்க, நீங்கள் வரல, அது உங்கள் ப்ரையாரிட்டி. ஆனால் நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் மற்ற கட்சிகளெல்லாம் நோண்டும் போது அவங்க இன்றைக்கி வருத்தப்படுவாங்கல்ல, எதுக்குடா இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு போய் நம்ம போய் சப்ப கட்டு கட்டு. ஆக்சுவலாக Day 1 EPS அவர்கள் அதை ரொம்ப கான்சியஸாக பேலன்ஸ், இவரை விட அவர் முன்னாடி போனார்ல, 2 பேரும் 70 வயசு இல்லையா, அவங்க முன்னாடி போனாங்கல்ல. நைட்டோட நைட்டாக ஒருத்தர் போகிறாரு, ஒருத்தர் மறுநாள் காலையில் போகிறாரு. சேலத்துலேருந்து நீங்கள் அங்கேருந்தான் ஓடி வந்திருக்கிறீங்க. இவங்க தொலைவாக இருந்து போகிறாங்க. அப்போ இவங்க அரசியல்வாதியா இல்லை நீங்கள் அரசியல்வாதியா? இன்னொன்று, பயந்து ஓடுனது உண்மை தானே. அதான் இப்போ தமிழிசை அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. எப்பா அடிக்கடி பயந்து ஓட வேண்டியது இருக்கும், பயந்து வாழ வேண்டியது இருக்கும், பயந்து வீட்டிலே இருக்க வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் கருப்பு சொக்கா போட வேண்டியது இருக்கும், அப்புறம் ஐயோ கருப்பெல்லாம் போடலிங்க, வெள்ளைங்க சமாதானம், அப்படி வெள்ளை சொக்கா மாற்றி போட வேண்டியது தமிழிசை சொல்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், எங்களுக்கு விசில்லாம் வேணாம், ப்ரெஷர் குக்கர் இருக்குது, அதிலே விசில் இருக்குது, அதை வச்சு நாங்கள் அடிச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு தக் லைஃப் கமெண்ட் கொடுத்தாங்களா? இப்போ என்ன பண்ண போகிறார் இவர்? இன்னும் கமல் சார் வேறு வெயிட்டிங்க. அவருக்கும் கோவம் வரும்ல பார்க்கும்போது. அதாவது விஜயகாந்த் சார் ஃபேன் இருக்காங்க, கமல் சார் ஃபேன் இருக்காங்க, ரஜினி சார் ஃபேன் இருக்காங்க, அவர் தலை அஜித் ஃபேன் இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்க்கும்போது, ஆமாம்ல இவர் தான் நடிச்சிக்கிறாருல, ஆமாம்ல இவர் தான் கரியரோட உச்சால, அப்போ நம்மளாம் சும்மா கோலி விளையாண்டுருக்கோம்ல. ஒரு மனசில் ஒரு கோவம் வராது. அப்போது எங்கேயுமே யாரையுமே சேர்த்து எடுத்துகிட்டு போகணுன்ற எண்ணம் கிடையாது. விஜயகாந்த் அந்த வார்த்தையை பயன்படுத்தினது இல்லை. அவர் பாலிடிக்ஸ்னு வந்த பிறகு சினிமாவில் நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு ஒரு நாள் அதை ரெஃபரன்ஸாக அவர் சைட் பண்ணதே கிடையாது. அதுதாங்க மனசுன்றது. அவர் என்ன சொல்வார், என்னங்கய்யா காசு இல்லைன்னா நான் இந்த விஜயகாந்தனை ஒன்றும் இல்லாமலாம் போயிடுவேன், இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, ஒரு நாள் வீட்டுக்கு வந்தால் சோறு போட மாட்டிங்களா, 3 வேளை சோறு போட மாட்டீங்களா, இவ்வளோ குடும்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையாக தன்னோட நிலையை உணர்ந்து, பெரிய ஆளுன்றது அவருக்கு தெரியும், சொத்து சுகம்லாம் இருக்குன்றது புரியும், ஆனால் அவர் எப்பயுமே பேசலை, அன்பின் வழியில் பேசினார். இது விதந்தாவாத பேச்சு, திமிர்த்தனமான பேச்சு இவர் பேசுறது. நான் நினச்சேன், என்னை பார்த்தா பயப்படுற முகம் மாதிரியா தெரிது, பயந்து ஓடுனீங்களா இல்லையா? இப்போ இன்றைக்கி பேசுகிறீங்கல்ல மைக்கு முன்னாடி, இன்றைக்கி லைவ் போட்டாங்கல்ல, செட்டிங்லாம் பண்ணி உங்களை பாராட்ட, இதில் விசிலடிக்க கைத்தட்ட, பாராட்ட விசிலடிக்க கைத்தட்ட. நான் என்ன கேட்குறேன், பொங்கலுக்கு வந்தீங்கல்ல, இந்த மாதிரி பொங்கல் கொண்டாட வந்திருக்கிறேன், என் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை? சரி, அது ஓகே, நீங்கள் ரொம்ப அப்படியே தைரியமான ஆள் தான். படத்தில் சர்க்கார் படத்தில் வரியை பற்றிலாம் பேசுனீங்கள்ல, இப்போ எங்கே ஒரே ஒரு வாட்டி லைட்டாக அமித்ஷா தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம், இல்லை நிர்மலா சீதாராமன் ஒருத்தங்க இருக்கிறாங்க,
வெங்காய தட்டுப்பாடுனா வெங்காயம் சாப்பிடாதீங்கன்னாங்க. இப்படி ஒரு மத்திய அமைச்சருங்க. லைட்டாக சரி ஊழலாம் பேச வேணாம், கோவப்பட்டுருவாங்க அவங்க. கோவப்பட்டால் நீங்கள் சட்னி ஆகிடுவீங்க. அட்லீஸ்ட் வெங்காய கதை, வேறு எதனா சின்ன சின்ன கதை, பகோடா வியாபாரம் பண்ணுங்கள், வேலை வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்ண பகோடா வியாபாரம், இதெல்லாம் பிஜேபி சொல்லி சர்ச்சையாச்சு. சரி, எஸ்ஏஆரில் இவரோட நிலைப்பாடுங்க. கள்ள ஓட்டு போட்டுருவாங்கன்னு பேசுறாரு. கள்ள ஓட்டு போடுவாங்க, கவனமா இருக்கணும்ன்றது. எஸ்ஐஆர் வருமானு பார்த்தா வரல. திடீர்னு ஒன்றியம்னாரு, எது மோடி கவர்மெண்ட்னு பார்த்தா ஒன்றிய நகர செயலாளர்லாம் ஒழுங்கா வேலை பார்க்கணும்ட்டு. சரி, கள்ள ஓட்டு போடுறாங்க, அது தடுக்கணும், கரெக்டு, நான் அதை 100% வழங்குறேன். இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது பிளாக்ல டிக்கெட் ஓட்டுவான். அப்புறம் 100 ரூபா டிக்கெட், 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்பான். அதை தடுக்க இவர் என்ன பண்ண இப்போ சொல்லே ஆகும். இதை கண்டி விஜய் பண்ணலைன்னா, அதாவது எந்த ஆட்சி வந்தாலும் படத்து மூலயமா அதிக பணத்தை மக்களை ஏமாற்றி, இப்போ டாஸ்மாகில் பில்லு போட்டதுக்கு விட பில்லுக்கு மேலே கூட வாங்குறானே, அவனுக்கும் டிக்கெட்டு விலைக்கு மேலே காசு கொடுத்து நீ விற்கிறியே, உனக்கும் என்ன வித்தியாசம்? அவனா குடிகாரனை ஏமாத்துறான், நீ குடிமக்களை ஏமாத்துற, அவ்வளோதானே வித்தியாசம். இதில் எங்கேருந்து புனிதத்தன்மை வருது? சரி, இப்போ லெட் டு மேக் எ ப்ராமிஸ். ஜனநாயகம் படம் ₹1 எக்ஸ்ட்ரா கிடையாது. இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதெல்லாம் கிடையாது, கலெக்ஷன்லாம் கிடையாது. இந்த ஸ்பெஷல் காட்சி, அந்த காட்சி, இந்த காட்சிலாம் போடாமல் மக்களுக்காக தானே நீங்கள் இருக்கீங்க. எல்லாத்தையும் விட்டு தானே வந்துட்டீங்க, பண்ண வேண்டியது தானே. ஆனால் மலேசியாவில் கூட்டம் வந்தது. மலேசியாவில் சாமி நீங்கள் பண்ணது வியாபாரம். மலேசியாவில் என்ன, நீங்கள் என்ன அன்னை தெரேசா மாதிரி அங்கே இருக்கிற போயிட்டு குணப்படுத்த போனீங்களா? இல்லை பட்டினத்தார் மாதிரி பாடி நெல்லு மணியெல்லாம் அதெல்லாம் வளர்த்து வச்சிங்களா? இல்லை எங்கள் ஐயா வள்ளலார் மாதிரி வேறு எதனா நீங்கள் 4 பேருக்கு சோறு போட்டிங்களா? என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஜனநாயகன் அடுத்து வந்தால் நீங்கள் பிளாக் டிக்கெட் வேணாங்கிறீங்க. ஏற்கனவே வரும்னு நினச்சி விற்றதெல்லாம் போன காசு அவ்வளோதான் இருக்கிறவங்க. மலேசியாவிலலாம் டிக்கெட் விலை வந்து அவங்க ஊர் வெள்ளி காசுக்கு நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா 3500 4000 ரூபாலாம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. 5 பேர் ஒரு குடும்பத்தில் வாங்கியிருந்தா என்னங்க ஆச்சு? 20000 ரூபாங்க. ஒரு படத்துக்கு தமிழ் உணர்வு, தமிழ் நடிகைன்றதுக்காக 20000 25000 ரூபா காசு கொடுத்துட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலாம. சரி, இப்போ படம் வரல, ரிலீஸ் ஆகல. தொண்டர்கள் நீங்கள் எப்படி எதை வச்சு நீங்கள் அரசியலுக்கு வரீங்க? சினிமா வச்சு தான். இந்த படத்தை வச்சு எங்கன்னா ஒரு வார்த்தை பேச தெம்பு, திராணி, தைரியம் இருக்கா? ஒரே ஒரு வார்த்தை ஜனநாயகனை பற்றி நேற்று பேசியிருக்கலாம்ல. ஊரில் இருக்கிற எல்லாரும் பேசுகிறாங்க, அதில் வேறு பெருமையாக சொல்கிறார் ஐயா நாஞ்சில் சம்பத். இவர் பேசவே மாட்டாருண்ணா, இவரை பற்றி தான் எல்லாம் பேசலாம். கக்கன்னு ஒரே சிரிப்பு எல்லாத்துக்கும். அவர் 2 நிமிஷம் பேசினா 50 நாளைக்கு அதுதான் தலைப்பு செய்திங்கிற. அதாவது வேலை வெட்டிலாம் யாரும் இல்லாமல் இல்லை. ஃபஸ்ட்டு தேர்தல் வரலாம் இந்த படம் ஓடும். ஃபஸ்ட்டு தேர்தல் இதான் இப்படி தான், அப்புறமா குணமாயிடும். ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே இது இருக்கு இல்லையா, இந்த பிம்ப நோயின்வாங்க, இது சரியாயிடும். அதாவது இது அரசியலோட ஆழம் தெரியல, அரசியலோட வியூகம் கிடையாது. அவருக்கு என்ன வியூகம் இருக்குது? ஃபஸ்ட்டு இவர் என்ன சொன்னார்? நம் தலைமையில் ஏற்றுக்கொண்டு வரவங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரம். அதில் என்ன கட்சி இதுன்னா பெரிய கோழி முட்டை கட்சி இது வரலாம். உங்களை நம்பி லெட்டர் பேடு கட்சி கூட இன்னும் வரல. மேபி இதுக்கப்புறம் யாருன்னா போய் செங்கோட்டையெல்லாம் ரொம்ப ஊரே ரொம்ப மோசமாக சொல்லுது. இப்போ நம்ம சொல்லி அறிஞர் அண்ணா பேர் அடிக்கடி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு சொல்லலை, தாத்தாவை மறந்துட்டார். அதனால் சொல்லி இப்போ பேசுகிறார், விமர்சனம்லாம் வந்தவொடனே. அதேமாதிரி கூட்டணி வரல புதுசாக யாருன்னா தேடுவாங்க, யாருன்னா வாங்க அப்படின்னு. சரி, வரவங்களும் சேர்த்து. அப்போ பார்த்தீங்கன்னா வலிமையான கூட்டணி இதுவே போதும். இல்லை, பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அதுக்காக தான் கட்சியை பதிவு பண்ணியிருக்காருன்னு ஒரு செய்தி. எல்லாமே பாருங்கள், எல்லாமே செம்ம யங்ஸ்டர்ஸுங்க. இப்போ போய் சேர்ந்தவங்கலாம் எல்லா நாளைக்கு நீங்கள் 100 மீட்டர்ஸ் ரேஸ் விட்டிங்கன்னா 100 மீட்டர்ஸ் ரேஸ்ன்னு பார்த்தா அந்த ஸ்பூனு லெமன் வச்சுன்னு போகிற வயசில் இருக்கிறாங்கல்லாம் பொறுமையாக போவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஸ்லோ சைக்கிளிங், ஸ்லோ வாக்கிங், ஜே வாக்கிங், இந்த மாதிரி. அதாவது மற்ற கட்சியில் வாய்ப்பு இல்லாமல், மற்ற கட்சியில் பிரச்சனையாக இருக்கிறவங்களாம் வந்து சேர்றாங்க. தனிநபர் சேர்ந்ததையே பெருசாக பேசினாங்க. இப்போது எல்லாரும் இந்த பெருமை சொல்கிறாங்க, 40% வாங்கிடுவார், 30%. நான் எல்லாருக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். நான் இப்போ ஒரு பத்திரிகையாளராக இங்கே உட்காந்து சொல்கிறேன், திமுக 50 சீட்டு உறுதி ஜெயிக்கும், அதிமுக 50 சீட்டு உறுதி ஜெயிக்கும். இப்போ இது மாதிரி தாவேகா 50 சீட்டு உறுதி ஜெயிக்கும்னு யாருன்னா சொல்கிறோம். மினிமம் கேரண்டி யாருன்னா ஒருத்தர் ஆட்சி முடிக்கிறது, முதலமைச்சர் ஆகிறது, கனவு காணலாம், தப்பு இல்லை, இருக்கட்டும். யாருன்னா ஒருத்தர் 40% இருக்குப்பா. ஃபஸ்ட்டு 20 ஆரம்பித்தாங்க, அப்புறம் 24, 28, 32, 36, 40. நான் தான் நேற்று கூட சொன்னேன் பேசும்போது, 60% வச்சுக்கோங்க. 40%னா மிச்சம் 15% தான் திமுகக்கும் அதிமுக. அவ்வளோ மோசமாக போயிடுச்சு திராவிட கட்சிகள்.
ஒரு கதை விடுறதுக்கு ஒரு அளவில் ஒன்றுமே உழைக்காமலே 40% தான். அவர் தொகுதிக்கெல்லாம் போனார்ல இவங்கெல்லாம். இந்த பேச்சு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இன்னைக்கு இது மக்களை கோவப்படுத்தும். உங்களை பார்க்க பிடிக்கும், உங்களை பார்க்க நேசிப்பாங்க. ஆனால் நீங்கள் போகவே இல்லைன்னும் போது என்னப்பா மதிக்கவே இல்லை, அதுக்கு போய் எதுப்பா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த கட்சிகள் எதுவுமே பண்ணது கிடையாதா? சரி, அங்கே இருக்கிற லோக்கலில் உள்ளூர் வேட்பாளர் கேண்டிடேட்டு சாவுக்கு, நல்லது கெட்டதுக்கு, துக்கத்துக்கு, பொங்கலுக்கெல்லாம் போயிருப்பான், பழகிருப்பான், இல்லை மிரட்டியாச்சு இருப்பான் வீடு கட்டும்போது. அப்போது இந்த பாதிப்பெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த பாதிப்பு நீங்களே 40% அறுவடை செஞ்சிட்டிங்கன்னா, இந்த 2 வருடம் உங்களுடைய கட்சியில் யார் வீட்லையும் நல்லது கெட்டது நடக்கலையா? நீங்கள் நடுவில் ப்ரொடியூசர் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை டேரக்டர் வீட்டு கல்யாணத்துக்கோ உங்களுக்கு போக முடியுது, கொலீக்ஸு கோஸ்டார்ஸ் வீட்டுக்கு போகிறீங்க, கோஸ்டார்ஸ்க்கு நாய் எடுப்போம், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போவோம். அவங்க ப்ரையாரிட்டி கட்சிக்காரங்க யார் வீட்லையும் எதுவுமே நடக்கலையா நல்லது கெட்டதுங்கிற கேள்வி இருக்குல்ல. அவங்க எல்லாமே ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போயிட்டு வர அளவுக்கு வசதி இல்லை இல்லையா? ஏன் அவர் ஒரு எலீட் அரசியல்வாதி. அவர் சும்மா பேசுறது தான் அப்படி அந்த சும்மாங்காட்டே பெருமைக்கு காமராஜர் படத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்கார். காமராஜர் படம் வச்சுருக்கீங்களே, நடுவில் 2 வாட்டி விமர்சனம் ஆச்சு. உங்களுக்கு எங்கன்னா கூசலை, உணர்ச்சி வரல? என்ன 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 அடிப்படையில் காமராஜர் படத்தை நீங்கள் எடுத்தீங்க? எதுக்கு எடுத்தீங்க? உழைப்பின் சிகரம், எளிமையின் சிகரம், அவர் உண்மையின் சிகரம். அவர் எதனா இந்த மாதிரி மூரா முட்டை காசுக்கெல்லாம் அழிஞ்சாரா? இந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட் விற்கிறது இல்லை எதனா இந்த மாதிரி எதனா பேசிக்கிட்டு இருந்தாரா? இன்னொன்று, சரி, ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியலன்னா, சம்பவம் நடந்தது, உடனே இறந்தாங்க, எதுக்கு மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு பார்த்தீங்க? காமராஜர் இருந்தால் இப்படி தான் பார்த்துருப்பாரா? இல்லை அண்ணா இப்படி தான் பார்த்துருப்பாரா? இல்லை நீங்கள் அண்ணன்னு சொல்கிற விஜயகாந்த் அவர்கள் இப்படி தான் பார்த்துருப்பாரா? விஜயகாந்த்லாம் இறுதி ஊர்வலத்தில் நடந்து போயிருப்பாருங்க. பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன், போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிருப்பார். அவருக்கு ஈடு இணை அவர் தான். இவர் சும்மா ஏமாற்றிக்கிட்டு சின்ன பசங்களை பாவம் அரசியல் ஆசை காட்டி எத்தனை பேரை நீங்கள் பாருங்கள். மேலே நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேரை கடனாளியாக்கி அவர் ரோட்டில் நிற்க வைக்க போகிறார். அவருக்கு அதுதான் தெரியும். அவர் என்றைக்குமே கடன்னா என்ன தெரியாது, இஎம்ஐனா என்னன்னு தெரியாது. இந்த கீழே போஸ்டர் ஓட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும், கூட்டம் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும், 4 பேருக்கு 50 பேருக்கு சாப்பாடு போட்டோன்னா எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் தெரியாது. பண்ணியிருக்காரு. நடிகராக ஆகி பெருசானதுக்கப்புறம் பண்ணியிருக்காரு. லக்ஸரி காருக்கு டேக்ஸ் ஏன் நிறைய போடுறீங்கன்னு எதிர்த்து குவேஷ் பண்ண சொல்லி வேணா அவருடைய பிரச்சனைகள் அந்த லெவலுக்கு தான் இருந்துருக்கு. ஆமாம், கட்டலையே, கட்டாமல் குறைச்சி கட்டவனா கோர்ட்டு கேட்டவனா அதை கருத்தை மாற்றிக்கங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனவர் தானே இவர். அப்படியான நிலையில் இருக்குது. அதாவது இவங்க நேற்று பேசினது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா வழக்கமாக திமுக அதிமுகவில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகளை டீமை ஹையர் பண்ணாலும் இந்த வேட்பாளர் யாருன்னு அவங்க ஃபில்டர் பண்ணுறதை தாண்டி கட்சி தலைமை ஒரு முடிவெடுக்கும். இங்கே டைரெக்டாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்கிற ஆளை தான் போட போகிறோம், அதனால் பெரும் பிரச்சனை வரும்னு அவங்க எதிர்பார்க்குற நிலையிலிருந்து அந்த வார்த்தை வந்தால் நம்ம 100% வரும். இவர் வேட்பாளர் அறிவித்தோம்னா நிறைய பேர் வேறு கட்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளடி பிரச்சனை, சண்டை, எல்லா கட்சியிலும் நடக்கிறதுங்க. அவர் கட்சியில் ஒன்றே நான் விஜய் அண்ணா மேலே ஆசை இருந்தால் அதுதான் நேற்று கிட்டத்தட்ட என்ன பண்ணிக்கிறார், சத்தியப்பிரமாணம் மாதிரி தான் அவர் உறுதிமொழி தானே வாங்கியிருக்காரு. உண்மையாக இருக்கணும், உழைப்போடு வேலை செய்யணும், துருத்துருன்னு இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. சரி, அவங்க அதெல்லாம் இருப்பாங்க, நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்களா? நீங்கள் திரும்ப அவங்க நானா கேட்குறேன், அதிமுக விட்டு ஏமாற்றிட்டு வந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு நாளைக்கு இங்கேருந்து இன்னொரு கட்சி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இவர் ஐயா நாஞ்சில் சம்பத் போகாத கட்சியே கிடையாது. என்ன அதை காணாததை கண்டுட்டார், இப்போ உங்களை கண்டு வந்தார். இன்னொரு கட்சி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ நேற்றைக்கு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் அவர் எந்த கட்சியில் இருந்தார்? அவர் பேர்லேயே ஒரு டிஏ கேஸ் பெண்டிங் இருக்குன்னு ஒரு செய்தி ஓடிட்டு இருக்காது. கிராஸ்டிக் வேணால் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஊழலை ஒழிக்க மாட்டேன்னு பேசிட்டு டிஏ கேஸ் பெண்டிங்கில் இருக்கிறவரை சேர்க்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? கண்டிப்பாக வருதுங்க அதெல்லாம். இன்னொன்று, ஐயா ஆதவர்சனோட தொழில் என்ன? இந்த கேள்வி நானும் கேட்டுனே இருக்கிறேன், யாருமே பதில் சொல்ல மாட்டுறாங்க. ஒருத்தர் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் வழக்கறிஞர் பற்றி அந்த டிராஃப்டிங் பண்ணுறேன், இப்போ பேசுகிறேன், பத்திரிகையாளராக இருந்திருக்கிறேன், அதுக்கப்புறம் வனத்துறையில் டிராஃப்டிங் பண்ணி சென்சஸ்க்கு போனால் எனக்கு காசு கொடுப்பாங்க, இது மாதிரி 4-5 விஷயம் இருக்குது எனக்கு, வாடகை வருது. இவருக்கு என்ன தொழில்? ஆதவர்சனுக்கு என்ன தொழில்? வெளிப்படையாக என்ன கம்பெனியா, என்ன பண்ணுறாரு, என்ன பிஸ்னஸ், என்ன பேக்ரவுண்டு கேட்டால் பொலிட்டீஷியன் வாங்க. பொலிட்டீஷியன் எப்படி தொழிலாகும்? சர்வீஸ். அது அரசியல்வாதி தொழில்னு வாங்க கேட்டால். என்ன பண்ணார் இவர் யாருக்கு தெரியும்? அண்ணன் திருமாவளவன் பண்ண மிகப்பெரிய தப்புல அது ஒன்று. அதாவது ஆளுநர் ஷானவாஸ் மாதிரி ஆட்கள் இருக்கும் பொழுது, ரவிக்குமார் அவர்கள் போன்றவர்கள் இருக்கும் பொழுது, சிந்தனை செல்வன் இருக்கும்போது, எஸ்எஸ் பாலாஜி போன்றவர்கள்லாம் இருக்கும் பொழுது, அதாவது இவரெல்லாம் களத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு நிகராக இல்லை அவருக்கு மேலே ஒரு பொறுப்பு கொடுத்தாரு பாருங்க,
அங்கே தான் பண்ணது தப்பு. இன்றைக்கி அதற்கு வந்து அவர் எதிர்வினை ஆட்டுறாரு. அப்புறம் நேற்று நைட்டு கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்காத மாதிரி திருப்பி அவர் பாயிண்ட்டை சொல்கிறாராமா. இதான் வீரராச்சு அப்படின்னு நில்லுங்க. போட்டதை டெலீட் பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு போகிற மாதிரி ஏதாவது செஞ்சுருந்துருக்கலாம். பட்டு எஃபெக்டில் ஒரே நிறைய கேள்வி சார். எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை ஆதரவுச்சுனா வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு. சிபிஐ ஆஃபீஸ்க்கு உள்ளே போகிறோம், 10 பேர் திபதிபதினு ஓடியாராங்க ஆஃபீஸர்ஸ் செல்ஃபி எடுக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் டெல்லியில் எங்களை போயிட்டு வந்திருக்கோங்கிறாரு. இவர் டெல்லியில் சிக்னலில் என்னென்னா அங்கே ஓரத்தில் பொருட்கள் விற்கக்கூடிய பெண்மணிகள் ஒரு 20 பேர் ஓடியான்ட்டாங்களாம். மதராஸ் வாலா விஜய், அவங்களுக்கு தமிழே தெரில, ஆனால் விஜய் தெரியுது. அந்த அளவுக்கு டெல்லியிலே நம்ம பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த சிபிஐ விசாரணை குறித்து விஜயே பேசல, இவரையும் கமிட் பண்ணுறாரு. அந்த அதிகாரிகள் விசாரணை முடிஞ்சு எக்ஸ்ட்ரா உட்கார வச்சதெல்லாம் கூப்பிட்டு செல்ஃபி எடுக்கதானா இது? செல்ஃபி புல்ல கிம்மியை உம்மா இவரே பாட்டு பாடி நடிச்சிக்கிறாரு. அதுதான் செல்ஃபி மோகம் ஆடுது. நாட்டில் பொருளாதாரம் பற்றி பேசுறதுக்கு இல்லை, ஜிடிபின்னா என்ன தெரியாது, எவ்வளோ கடன் சுமையாக இருக்குது, எப்படி இதை சரி செய்ய போகிறோம், ஒரு வியூகம் என்ன, எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, எதுவுமே தெரியாது. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் செல்ஃபி. அப்புறம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹார்ட்டின் நேற்று அவ்வளோவா விடலை, அதில் விசில் அடிச்சிட்டார். விசில் அடிப்பார். அது ஒரு பூனை கதை ஒன்று ஞாபகம் வருது எனக்கு. ஒரு பூனை வந்து ஒரு சமுராய் வீரர் இருந்தாராம். இது தென்கட்சி இவர் பேசியிருப்பார் ஐயா. அதை வந்து ஒருத்தர் மாற்றி எனக்கு ஒரு சொன்னார். ஒரு பூனை ஒன்று இருந்ததா, அந்த பூனை கனவுல வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு வீரர், மன்னிக்கணும், ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜாவோட கனவுல எப்போ பார்த்தாலும் ஒரு எலி வந்து போட்டு ஒரே டார்ச்சர் பண்ணுமா. அப்போது இது நிம்மதியே இல்லாதப்போ கத்தி எடுத்துன்னு போய் எலியை வெட்ட போனோம்னா மனைவி சொல்லுவாள், என்னங்க நீங்கள் பெரிய வீரர் போய் எலிக்கு போய் இந்த மாதிரி பண்ணுறீங்களான்னு. உடனே அவர் என்ன சொல்லுவாராம், நீங்கள் போயிட்டு இது சம்மந்தமாக யாருக்குன்னா பாருங்கள், அட்வைஸ் கொடுப்பாங்க, அது பிரகாரம் பண்ணலான்னொன்னே அவர் என்ன சொன்னார், என்னங்க எலியெல்லாம் ஒரு மேட்ரா, ஒரு நல்ல ஒரு பூனையை வச்சிங்கன்னா எலி ஓடி போயிடும். அப்போ வந்து 3 விதமான பூனை இருக்குமா. ஒரு பூனை வந்துட்டு அரசியல் பூனை, அது பாரம்பரியமாக அரசியலில் இருக்கும், அரசபையில் இருந்திருக்கும். அந்த பூனையை கூப்பிட்டு வந்து முயற்சி பண்ணுவாங்க. அந்த பூனை என்ன சொல்லுமா, எலியை பிடிக்காது, மிஸ் ஆகிடும். அந்த பூனை சொல்லும், இல்லைங்க வழக்கமாக எனக்கு வேறு யாருன்னா புளி பூச்சி கொடுப்பாங்க, அதனால் வந்து நான் அதை பிடிச்சி எனக்கு வந்து கொடுப்பாங்க, ராஜா வாழ்க ராஜா வாழ்கன்னு, அதனால் அதை வச்சுன்னு ஓடினேன். மற்றபடி எனக்காக பிடிக்கிற தகுதி அதெல்லாம் கிடையாது, அதனால் நீங்கள் வேறு பூனையை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்லிட்டு போயிடும். அடுத்து ஒரு பூனை ஒன்று வரும். அந்த பூனை வந்து இதை விட இது வித்தகார பூனை, இது வந்து நடிக்கும், பாடும், விசில் அடிக்கும், பெல்ட்டி அடிக்கும், இது பண்ணாத டான்ஸே கிடையாது, அதை பார்த்து அந்த எலி பயந்தே ஓடி போயிடும். அப்படின்னோடனே இந்த பூனை என்னெல்லாம் பண்ணுதோ அந்த எலி அதெல்லாம் திருப்பி பண்ணிட்டு ஒழுங்கு எழுதிட்டு போயிடும். உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன், கிளம்பணுமா. இது வந்து இந்த நடிகர் பூனை. அப்புறம் அவன் பார்ப்பான், இப்போ அந்த பூனையாச்சும் பரவாயில்ல உண்மையை சொல்லிட்டு போயிடுச்சு, இந்த பூனை பில்டப் காட்டி சாட்டையெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ இதுக்கு நடிக்கிறது டான்ஸ் ஆடுறது தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாதுன்னா. அப்புறம் சோர்வாக்கணும். இன்னொருத்தர் சொல்ல, இல்லை இந்த தெரு சுத்தர் ரோட்டு பூனை ஒன்று இருக்குது, அது வந்து பசி பட்டினா தெரியும், கீழேருந்து வந்தது, அதை தூக்கின்னு வந்து வச்சா 2 நாளில் அந்த பூனை வந்து அந்த எலியை பிடிச்சிரும் அப்படின்னு. அப்புறம் கடைசியாக அந்த ரோட்டில் சுற்றுற பூனை எடுத்துன்னு வந்து விடுவாங்களாம். அந்த ரோட்டில் சுற்றுற பூனை அந்த எலியை பேட்டி ஆடி எடுத்துன்னு போயிடும். இது ஒரு கதை. இப்போ இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ விஜய் சாருக்கு அற்புதமாக புரியும். அதாவது உழைப்பு இல்லைன்னா அந்த நான் சொன்ன பாருங்க, அந்த பூனை கதை தான் அவர் கதை. அதனால் அவர் இப்படியே வச்சுக்கிட்டு இதை நம்பி இவர் பண்ணலான்னு நினைக்கிறாரு. அது மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பாப்போம் சார். விரிவான ஒரு இடையில நேரத்துக்கு வருது. நன்றி சார். நன்றி.